என்னது கவர்மெண்ட் பட்டா இல்லாதவங்களுக்குலாம் ஃப்ரீயா பட்டா கொடுக்க போறாங்களா? ஆமாங்க, உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இபி பில், கேஸ் பில், இந்த வீட்டுக்கு நீங்க ஏதாவது வீட்டு வரி ரசீது கட்டிருக்கீங்க அப்படின்னாலுமே அதெல்லாம் ஓடி போய் டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க வருமானம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 லட்சம் கீழே இருந்தா மட்டும்தாங்க உங்களால இந்த மாதிரி பட்டாவை ஃப்ரீயா அப்ளை பண்ணி வாங்க முடியும். இப்போ எல்லாருக்குமே சந்தேகம் வரும், எல்லா லேண்டுக்குமே பட்டா ஃப்ரீயா கொடுத்துருவாங்களா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. ஆட்சேபயம் இல்லாத புறமுக லேண்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஃப்ரீயா பட்டா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளுவர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க 10 வருஷம் வரைக்கும் அந்த வீட்டுல வாழ்ந்திருக்கீங்க, தென் நீங்க 1 சென்ட் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவே பட்டா கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க வேற எதுனா கிராம சார்ந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க 5 வருஷம் வாழ்ந்திருந்து நீங்க 3 சென்ட் வரைக்கும் வச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயா பட்டா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னும் போது நீங்க உங்க ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா அப்ளை பண்ணி பட்டா உங்க பேர்லயும் வாங்கிக்கலாங்க. ரொம்ப வருஷமா உங்க லேண்டுக்கு பட்டா வாங்க முடியாம பட்டா வாங்கணும் கஷ்டப்பட்டு இருக்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டாவை எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற ஒரு டவுட் வருது அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.